அப்போ தான் டிவியில் போட்டு காட்டுவான். திருச்சி ஜிஎஸ்டி ரோட்டில் ரோட்டில் 3 ஆக்சிடெண்ட் நடந்தது, 32 பேர் செத்து போனாங்கன்னு அப்படியே கண்ட துண்டமாக காட்டின்னு இருப்பான். ஐயோ இந்த ஆள் போச்சே, இன்னும் வரலையே, ஒரு தகவல் கூட இல்லையே. செல்ஃபோனில் வெட்டி கதெல்லாம் பேசினுக்கிறான். பொண்டாட்டிக்கிட்ட லேட் ஆகுது வரேன்னு சொல்ல மாட்டேன்றான். நிறைய பேர் சொல்லணும் இல்லை, அதுக்கு என்ன சொல்கிறது, அந்த கைதிக்கு என்ன சொல்கிறதுன்னு நினச்சின்னா இந்த கைதியை பற்றி அந்த கைதை கவலைப்பட்டே இழைச்சி கட்டெரும்பாக மாறிடும். ரொம்ப எழுச்சிடுவாங்க. அந்த வருத்தத்தில் இருக்கிற மனைவி கவனிங்க, நீ 8 மணிக்கு வரேன்னு சொன்ன ஆள் 10 மணிக்கு வந்தா வள்ளுன்னு உழறது நியாயம்தானையா? எப்படி விழுவாங்க தெரியுமா? தண்ணியை கொண்டாந்து டொக்குன்னு வைப்பாங்க. உடனே இவர் டென்ஷன் ஆகிடுவார். இப்போ என்ன ஆயிடுச்சு, 8 மணிக்கு வரேன்ட்டு 10 மணிக்கு வந்துக்கிறாரு. கவனிங்க, பெண்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 2 மணி நேரம் லேட்டாக வந்ததுக்கு காரணத்தை கேட்டு சண்டை போட்டு அப்பவே முடிச்சிடணும் கதையை. இதையே 3 நாளுக்கு இழுத்துக்குன்னு இருந்தீங்கன்னா அந்த 2 மணி நேரத்துக்காக 3 நாளை வேஸ்ட் ஆகலாமா? அந்த 2 மணி நேரம் வேஸ்ட் ஆச்சான்னு சண்டை ஆரம்பிச்சு 3 நாள் தொடர்ந்தா சண்டை போட்டுன்னு கருத்து வேறுபாடு இருந்தால் காற்றடிக்கிற மாதிரி அடித்து தூக்கி போட்டுட்டு 2 பேரும் மகிழ்ச்சிக்காகத்தான் வாழ்கிறோம் என்று வாழ்ந்து பாருங்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறவர்கள் தொழில் வாழ்க்கையில் சிறந்து வாழ முடியும், சமூகத்தில் மதிப்போடு இருக்க முடியும். சமூகத்தில் மதிப்பு வேணும். 4 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன் நான், 4 பேருக்கு பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு எனக்கு சமூகத்தில் மரியாதை இருக்குதுன்னா, என் வீட்டில் நிம்மதியாக இல்லைன்னா நான் போய் 4 பேருக்கு பஞ்சாயத்து பண்ண முடியுமா ஐயா? 4 பேருக்கு நான் நல்லது சொல்ல முடியுமா ஐயா? இங்கே எல்லாம் சொல்கிறேன், வீட்டுக்கு போனால் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னு வச்சுக்கோங்க, செருப்பால் அடிக்க மாட்டாங்க. என்ன அட இவர் வந்துட்டார்ரா புத்தி சொல்கிறதுக்கு, முதல்ல உன்னை பாடுறா சொல்ல மாட்டாங்க. ஆக வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லி கொடுக்க தான் வந்திருக்கிறேன். 5-10 நிமிஷத்தில் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன வழி தெரியுமா? நம்ம நினைக்கிறது என்னான்னு நினைங்க. நம்ம நினச்சிட்றோம்ல என்னென்னமோ, என்ன நினப்பு வருதுன்னு நினைங்க, அதை கவனிங்க. நினைக்கிறத கவனிக்காமையே சொல்லிட்டோம்னா, அப்படி நினைக்கலங்க, நான் இப்படி சொன்னேங்க, இப்படி நினச்சிக்க போகிறேன்னு நீங்கள் நினச்சிக்குவீங்கன்னு நான் நினச்சிக்க போகிறேன்னு அவர் நினச்சிட்டாருன்னா எப்படிங்க? என்ன நினைக்கிறோமோ அதை கவனிங்க. அப்படி நினைப்பது கவனிங்க, முக்கியமான செய்தியை சொல்கிறேன். ஒவ்வொரு சமயமும் நினைப்பு வருது இல்லையா, எண்ணம் வருது இல்லையா, அந்த எண்ணத்தை வெளியே வார்த்தையாக சொல்கிற வரைக்கும் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. அது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. சில சமயம் பெண்கள் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, நீ அப்படி தான் நினச்சிருப்ப அப்படின்னு நான் நினச்சிக்கினேன் அப்படின்னு நீ நினச்சியோன்னு எங்கள் அக்கா நினச்சாங்க. அப்படி எங்கள் அக்கா நினச்சது எங்கள் மாமா கிட்ட சொன்னாங்களா, அவங்க இப்படி சொன்னாங்க. இந்த கதையே வச்சுக்கக்கூடாது. உடம்பை திறந்து வாழுகிற தம்பதிகள் உள்ளத்தை திறந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உடம்பை திறந்து வாழுகிற தம்பதிகள் உள்ளத்தை திறந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மனசில் நான் நினைக்கிறது உலகத்தில் எவனுக்கும் தெரியறதுக்கு முன்னால் என் மனைவிக்கு தெரிஞ்சாகணும். அப்படி நினச்சதை நான் சொன்னால் தப்பாக போயிடுதுன்னு மனைவியும் கணவனும் பல சமயத்தில் சொல்கிறாங்க. நான் நினச்சதை சொன்னால் சண்டை வந்துடுத்துங்க, அவர் நினச்சதை சொன்னால் எனக்கு கோபம் வந்துடுத்துங்க, நான் நினச்சதை சொன்னால் அவருக்கு சண்டை வந்துடுத்துங்க, அவர் நினச்சதை சொன்னார்னா எனக்கு கோபம் வந்துடுங்க. இந்த மாதிரி விஷயத்தை நினைக்காம இருங்க. இந்த மாதிரி விஷயத்த நினைக்காமையே இருங்களேன். காலில் செருப்பு போட்டுக்கலாம், யாராவது அசிங்கத்தை தேய்ச்சிக்குவானா காலில்? எந்த எண்ணம் உங்கள் மகிழ்ச்சிக்கு எதிராக இருக்குமோ அந்த எண்ணத்தை எண்ணாமல் இருக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ரைட்? இந்த பரிகார திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு தேவை அதுதான். இன்னில இருந்து எதை நினைத்தால் என் கணவனுக்கு சந்தோஷம் இருக்காதோ, எதை அவர் நினச்சா எனக்கு சந்தோஷம் இருக்காதோ, அதை நாங்கள் 2 பேரும் நினைக்கிறதே இல்லை. ரைட்? நமக்கெல்லாம் என்ன சண்டை வரும்னு எனக்கு தெரியும். எங்கள் தங்கச்சி இப்போ 10வது பரீட்சை எழுதிடுச்சு, இப்போது இது லீவில் இருக்குது, நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க மனைவி. கணவன் என்ன நினைப்பார், இந்த வம்பெல்லாம் எதுக்கு வேணான்னு நினைப்பார்.